காமராஜ் பயிற்சி மையம் மற்றும் வீரவாஞ்சி தற்காப்பு பயிற்சி பள்ளி இணைந்து நடத்திய கோடை விடுமுறை சிறப்பு பயிற்சியின் இறுதி நாளாகிய இன்று எங்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி அதற்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்க வந்திருக்கும் பூதப்பாண்டி வனாதிகாரி மற்றும் அவர்களுடன் வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் வணங்கி ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒப்பில்லா ஒரு வீடு என்ற கவிதைக்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. ஒப்பில்லா ஒரு வீடு. ஒரு கோடி உயிரினங்கள் உய்யாரமாய் வாழ வெயிலும் மழையும் உன்னில் கலந்து மரங்கள் யாவும் அடர்ந்து வளர்ந்து அது காண்பதற்கோர் அற்புத காட்சி. ஓங்கி உயர நிற்கும் மரங்களை காண்பேனா, என் பாதம் படரும் கொடிகளை காண்பேனா, மனம் வீசும் வண்ண வண்ண மலரை காண்பேனா, இன்னிசை பாடும் பறவை இனம் காண்பேனா, ஓசை எழுப்பும் விலங்கினம் காண விளைவேனா, இல்லை கண்டு மிரள்வேனா. உன்னிடம் கொஞ்சு பேசும் கிளியும் உண்டு, கொஞ்சு தின்னும் சிங்கம் புலியும் உண்டு, இரத்தத்தை சுத்தம் செய்யும் மூலிகையும் பழங்களும் உண்டு, இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையும் வவ்வாலும் உண்டு. நித்தம் தாகம் தீர்க்கும் நீரோடையில் கண்டு நனைவேனா, மொத்த உடலையும் நினைக்கும் வெள்ளி அருவியில் விளையாடி மகிழ்வேனா. எத்தனை விலங்குகள், எத்தனை பறவைகள், எத்தனை தாவரங்கள், எத்தனை பூச்சிகள், அத்தனை உணர்ச்சிகள், அத்தனை புணர்ச்சிகள், அத்தனை உணவு சுழற்சிகள், அவை ஒவ்வொன்றையும் காண காண கண்கவர் வித்தியாச காட்சிகள். நீ மலைக்கு நன்றி சொல்ல, மலை மறுபடி உனக்கே நன்றி சொல்ல, அது ஓர் எழில்மிகு தொடர், இயற்கை திருவிளையாடல். உன்னை கட்டியணைத்த மலையை கட்டி போட்டது யார்? இறைவனா, இயற்கையா? இல்லை இல்லை, இரக்கமற்ற மானுடமே. இயந்திர உலகில் அமைதியை தொலைத்துவிட்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன் நிம்மதி தொலைந்தது போதாதென வனத்தை அழித்து வனமே வீடாய் வாழ்ந்த விலங்குகளை ஓட ஓட விரட்டிவிட்டு வீடு கட்டி குடிகொண்டாய். இன்றவைகள் வீதியெங்கும் சுற்றி திரிகின்றன. உண்ண உணவில்லாமலும் வசிக்க இடமில்லாமலும் அவைகளுக்கு சொந்தமான இடத்தை நீ ஆக்கிரமித்து விட்டாய். அவைகளுக்கும் சட்டம் தெரிந்திருந்தால் நீதிமன்றத்தை நாடியிருக்குமோ? பல வருடம் அவ்வழக்கு நிலுவையில் இருந்தேனும் அதன் சந்ததியினருக்காது வாழ்விடம் கிடைத்திருக்கும். ஏ மனிதா, காடுகளை அழித்து களவாடி விட்டாய் இடத்தை. நாளை மழையில்லாமல் மண் விளையாமல் உனக்கும் மக்கதிதான் என்பதை ஏன் மறந்தாய்? நீ வசிக்க 1000 வழிகள் உண்டு, அவைகளுக்கு காடு ஒன்றுதான் உண்டு. நீ வாழ அவைகளை அழித்து விடாதே. காடுகளை அழிக்காமல் இருப்போம், விலங்குகளை காப்போம், மழை பெறுவோம், மகிழ்வாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணி செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.